இயேசு வந்து சொல்கிறாரு, நான் கருத்து எடுக்கிறேன்னு தொடக்கிறதுக்கு நான் கல்வியில்ன்றது ஆக்டிவ் வந்து அந்த ப்ரேயர் வைக்கிறார். இன்னைக்கும் நான் காலையில் பசங்களை திட்டினேன், ஆண்டவர் அறிவார். அம்மாவால் தான் திட்டு காலையில் சொல்லி சொல்லி காலையில் ப்ரேயர் அட்டன் பண்ணல. ஆனால் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு என்ன, ஒரு நாள் 2 நாளாச்சும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ 24 மணி நேரத்தில் நம்ம ஆண்டவர் கொடுக்குற நேரம் வருவது, நம்ம ஜீவனை கொடுக்குற ஆண்டவருக்கு நம்ம கொடுக்குற நேரம். எனக்கு என் நீண்ட சேர்த்துக்கிறேன், நானும் கம்மியாக தான் கொடுக்குறேன். ஸோ போகணும், உபதேசம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கத்தர் நல்லவர், நம்பிக்கை கொடுக்குறேன். இன்னொரு உற்சாகமாக இருக்கு.
ஹல்லேலூயா. நல்லவராகவே எத்தனையோ தீமைகள் சத்துரை கொண்டிருந்தாலும் நமக்கு நல்லவர், மிக 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 நல்லவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருபோதும் கர்த்தரையே நாமத்தையே நினைவு மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. அதனை விசாரிக்கும் தகப்பன். ஹல்லேலூயா. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் விசாரிக்குது? எல்லாம் பிஸி, கம்ப்யூட்டர் உலகம். செல்ஃபோனை கையில் தூக்கிட்டா எல்லாத்தையும் மாற்றணும். விசாரிக்கிறது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? எங்கள் ஹஸ்பண்ட் வயசுல கேட்க ரொம்ப நேரம் போச்சு. அந்த அளவு அந்த சூழ்நிலையில பிஸி வந்து நம்மளை நம்ம விசாரிக்கும் போதும் அதற்கு சகாயம் செய்வாராம். அதிகாலை முழுவதும் அதை விசாரிப்பதை நம்மை யார் விசாரிக்கிறதே அந்த அண்மையிலே நினைக்காத விசாரிக்கும் கட்டு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோதரிக்குமா இயேசுவின் நாமத்தில் பேய்கள் நடுங்கும். இயேசுவின் நாமம் உன்னத நாமம். எல்லா நாமத்திலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு முன்னதாக சத்துரு நிற்க முடியாது. அந்த நாமத்துக்கு முன்னதாக பிசாசு நிற்க முடியாது. அந்த நாமத்துக்கு முன்னதாக வியாதிகள் நிற்க முடியாது. அந்த நாமத்துக்கு விரோதமாக எதிர்ப்புகள் நிற்க முடியாது. அந்த நாமத்துக்கு விரோதமாக ஒன்று நம்மை சேர்க்கப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. அந்த நாமத்தை உயர்த்துவோம். அதிகாலை வேளையில ஒரு நாமத்தை உயர்த்தி பாடுங்க. ஹல்லேலூயா. வீடுகளில் இயேசுவின் நாமம் உயர, வீடுகளில் இயேசுவின் நாமம் உயர, இயேசுவின் நாமம் உயர. ஓரி பகல பசுபல பகல மாவலபல அபியாம் பகலின மரவசுபல பகல பகல இவர் சாந்தே இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா. 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 மானோ போதரோ பூமி கீழாலே நாமம் பாரலெல்லாம் உலகொன்றியாக எல்லா நாளிலும் மேலாக தேவன் நம்முடைய இயேசுவை ஓ கேட்டினா. ஹல்லேலூயா. 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 Hallelujah.
வாழ்க்கையில தோல்வியே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமம், இயேசு தேவன், பிதாவாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய ரத்தம், இத்தனை ஆயுதங்களை கர்த்தர் நம் கையில் கொடுக்கும்போது நாம் ஏக சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலையிலே தனியா நல்ல உற்சாகமாக இருக்கிறோம். தனித்து சில பாதைகள் போகும்போது நமக்குள்ளே வரக்கூடிய சோர்வுகள், கவலைகள், இவங்க என்ன செய்யணும் வாழ்க்கை. நான் நினைக்கிறேன் இந்த சுச்சுவேஷனையோ சரீரம் பலவீனமாக போகுது, நான் எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றேன், இதெல்லாம் பல சிந்தனைகள் நமக்குள்ளே வரும். சில சாதாரண சில விதைகளை விதைப்பான். நீங்கள் சொல்ல வேண்டியது வெள்ளம் போல இருந்தாலும் சரி, எனக்காக ஆவியானவர் கொள்ளிட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி வரும் சொல்லிட்டு வரும். திடீர்னு ஒரு தண்ணி ஃபுல்லாக ஒரு பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன மெக்சிகோலாம் பயங்கர தண்ணி, அவ்வளோ மழை. ஸோ தேசமேலும் மழை செஞ்சுட்டே இருக்கு. ஹல்லேலூயா. சேதம் திடீர்னு ஒரு நிகழ்வு. இன்னொரு வருஷம் சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளோ கோவில் தான் பண்ணலாம். அது என்ன செய்வோம், திடீர்னு அப்படியே வேற ஒன்று திருப்பிடுவோம். அந்த கிராம வழியாக ஆண்டவருக்கு எதையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இடங்களை போன்ற காரியங்களை சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலும், கணவன் மனைவிக்குள்ளும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளேயும் சத்துரு கொண்டு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா, ஆவியானவர் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நீங்கள் முதலிடம் கொடுப்பீங்க. இயேசுவின் நாமத்துக்கு முதலிடம் கொடுக்கணும். அதே போல பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சாந்தத்துவம் உடையவர். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை அல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வேண்டுதல் செய்கிறவர். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ப்ரிப்பரேஷன் பண்றவர். அந்த அபிஷேகத்தை நீங்க பெற்றிருக்கீங்களா? அபிஷேகம் பெறாதவங்க சின்ன பிள்ளைங்க என்ன செய்யணும், அவன்கிட்ட கேட்டு நல்ல அனாயிட்டிங் எப்படி நம்ம வரும். அதனால் உங்களுடைய தாகம், உங்களுடைய கீழ்ப்படிதல், வசத்தின் மீது வாஞ்சி இருக்கும்போது ஆவியானவர் ரப்பின் அபிஷேகமாக உங்களுக்குள்ளே வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வேதத்தை நல்லா தியானிக்கும் போது அக்கினி ஆவி எப்படி வரும். வேதத்தை தியானிக்கும் 39 நீங்கள் வாசிக்கலாம். நான் மௌனமாக இருக்கு, அடக்கி கொண்டேன், அதான் புரியல. அக்கினி எனக்குள்ள உள்ளது. ஹல்லேலூயா. அக்கினி போலன்னு சொன்னால் நீங்கள் எவ்வளோ சில தம்பி தங்கச்சி பைபிள் நீங்கள் எவ்வளோ ரீட் பண்ணுறீங்களோ, வேதத்தை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, வேத வசனங்களுக்கு எவ்வளோ நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்குறீங்களோ, அது ஒரு அக்கினியாக மாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வெள்ளங்களும் வாழ்க்கையில் வந்தாலும் சரி, அது உங்களை அசைப்பதே கிடையாது. எனக்கு சொன்னால் உங்களுக்குள்ளே அக்கினி இருக்குது, வேதவசனமாக அக்கினி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி உங்களுக்குள்ளே இருக்குது. அப்படின்னாலே அதையெல்லாம் கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நீங்கள் இன்னும் உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் மனுஷனை காரியங்களே நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால் அந்த வெள்ளங்களிலே நீங்கள் மூழ்கி போவீங்க. ஸோ வெள்ளங்கள் உங்கள் மீது வரும்போது ஆவியான கொடியேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவியானை கருத்தில் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின் பாதுகாப்புக்குள் இருக்க வேண்டும். இயேசுவின் நாமத்துக்குள் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி நாமம் பலத்த துர்கம் நீதிமானதுக்குள் ஓடி சுகமாய் இந்த உலகத்தை நாம் இருக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு என்ன தெரியும் சொன்னால் இந்த 3 விதமான வெப்பன்ஸ் கண்டிப்பாக நமக்கு தேவை. மறந்துடாது. ஒன்று இல்லைன்னா நம்ம பயன்படுத்தணும், ஒன்று மறந்தாலும் ஒன்று பயன்படுத்த நமக்கு என்ன கண்டிப்பாக தோல்வியே கிடையாது, வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. வெற்றியின் வாக்கை நமக்கு தருவதை கிருபைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே போல கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையிலே கர்த்தரை பட்டயம் அவரை உயர்த்தும் துதி. உங்களை வெட்டிட்டே இருக்கும்போது, ஆண்டவரை எல்லா சுற்றும் வெட்டிட்டே இருக்கும்போது ராஜாக்களும் சரணடைவார்கள். ஹல்லேலூயா. எந்த விதமான அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, என்கிட்ட நம்ம வாயிலே துதி இருக்கு, பட்டயம் இருக்கு. வாயில என்ன இருக்கணும், கோசுது தவறாக பேசக்கூடிய வார்த்தைகள் உண்மையில் இருக்கிறது. அது பெரியனால வார்த்தைக்கு வெளியில் இருக்கணும். அந்த வார்த்தை, அந்த வால், அந்த பட்டயம் நம்ம இருக்குன்னு சொன்னால் அது வெட்டி சத்துல வெட்டிக்கிட்டே போயிடும். ஹல்லேலூயா. ஏன் விசுவாசிகள் பிரிவாணி போறான்னு சொன்னா இதெல்லாம் தெரியும். அதனால சொன்னாங்க சாத்தாங்க அதுக்கு இறங்கணும்னு சொன்னா தியானிக்கும் போதுன்னா அதை எடுக்க முடியும். அப்படின்னாலே சகோதரி அவருடைய கம்மியை வச்சு அந்த பட்டயத்தை கருத்தில் எடுத்து வாயில துணியை அந்த
வைத்து ரத்தத்தினால் எப்போதும் எத்தனை வெள்ளங்கள் உயர்ந்தால் எத்தனை சேதத்தை பிசாசிருக்கிறார் ஒன்று நம்மை சேதப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. இனிமே நம்ம வைக்கணும் இல்லை. ஹல்லேலூயா. ஏற்கனவே ஆட்சி given to you. ஏற்கனவே கொடுத்ததானே இன்னும் கொடுத்ததா இப்போ நாங்கள் கொஞ்சம் கட்டி கொடுக்குறாங்க சொல்லி கொடுக்குறாங்க நாமத்துக்கு இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு போய் நான் வேறு மண்டலத்தில் ட்ரைவில் இருக்கா இல்லையா எத்தனை பேர் இருக்கு ஹல்லேலூயா. அது என்ன செய்யணும் கட்டிகள் மழுகி போயிடும். ஏன் சொல்லுங்க நல்லா வச்சுட்டு மழுகி ஏன் யூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்கள் அந்த சிச்சுவேஷன் ஏற்பட்டு யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது கட்டி என்ன செய்யறது மழுகில் அப்படியே கட்டி ஷாப்பாக இருக்கும். அது என்ன செய்யும் வெட்டும் உங்களை விட்டோம் அவங்க விட்டோம் உங்களே சுத்தம் செய்யும் வரவழையும் வெட்டும். அப்படிப்பட்டதாக நீங்கள் திவ்யான விசுவாசிகளாக கர்த்தருக்குள்ளே பலனடைந்து காணப்படுகிறேன். கர்த்தருடைய கிருபையை உங்களுக்கு தருவாராக. எல்லா ரத்தம் தெளிக்கப்பட்ட இடங்களிலே சங்காரத்துடன் வர முடியாது. எந்த கொரோனாவோ எந்த வைரஸோ நம்மை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தை உங்களுக்குள்ளே எடுங்க. இயேசுவின் ரத்தத்தை உங்கள் குடும்பங்களிலே தெளிங்க. கணவன் மீது பிள்ளைகள் மீது அனுதினம் தெளிங்க. வீட்டை சுற்றி இயேசுவின் ரத்தத்தை ஜெயம் தெளிங்க. சத்துருவின் கோட்டைகள் ஒன்றுமில்லாமல் மேற்கொள்ளாகும். ஹல்லேலூயா. எல்லா தடைகளும் உடைந்து போகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனதினம் வெற்றியுள்ள வாழ்க்கை தந்து ஆண்டவரே வெற்றி வாங்கி சொல்ல வெற்றி வீரனாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும். இயேசுவின் நாமத்தில்